தமிழ்நாட்டிற்கு டிசம்பர் மாதத்திற்கான காவிரி நீரை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். காவிரி நீர் குறித்து கர்நாடகாவிற்கு மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவின் சாராம்சம் என்ன? விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 46வது கூட்டம் தலைவர் அல்பர்ட் தலைமையில் டெல்லியில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு உறுப்பினர் மற்றும் அரசு செயலாளர் நீர்வளத்துறை ஜெயகாந்தன், ராசுப்ரமணியம், தலைவர் காவிரி ஒன்றிணைப்பு குழு, பன்மாநில நதிநீர் பிரிவு ஆகியோர்கள் கலந்து கொண்டு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலந்து கொண்டனர். தற்போது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 87.554 TMC உள்ளது என்றும் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4282 கன அடியாக உள்ளது என்றும் அணையிலிருந்து வினாடிக்கு 2986 கன அடி நீர் விவசாயம் மற்றும் குடிநீர் தொழிற்சாலை பயன்படுத்த திறந்து விடுகிறது தெரிவித்தனர். மேலும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் மாதம் கடைசி வாரத்தில் மற்றும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் டிட்வா புயலினால் பெய்த கனமழையால் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதால் சேதம் ஏற்பட்ட பரப்பளவின் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்த அவர்கள், கர்நாடக அணைகளிலிருந்து நீரிறப்பு மற்றும் நீர் வரத்து கணிசமான அளவு தொடர்ந்து வருவதனாலும் தமிழகத்திற்கு டிசம்பர் மாதம் வழங்கப்பட வேண்டிய 7.35 TMC நீரினை உச்சநீதிமன்ற ஆணையின்படி கர்நாடகம் பிடிகொண்டு திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் கர்நாடகம் தொடர்ந்து காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பிலும் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பிலும் அங்கீகரிக்கப்படாத பாசன திட்டங்களை சாகுபடி செய்வதை தடுக்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆணையம் வலியுறுத்தியது. இதை கருத்தில் கொண்ட ஆணையம் தற்போது டிசம்பர் மாதத்திற்கு தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய 7.35 TMC நீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.